ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தானுடைய தந்திரங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த செய்தியை 4 நாட்கள் நாம் தியானித்து விட்டோம். இன்றைக்கு 5வது நாளாக நம்ம தியானிக்க போகிறோம். முதல் நாளிலே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே என்கிற தலைப்பில் அந்த வார்த்தைகளை நான் அந்த பாயின்றுக்குள்ளால போகாம 2ஆம் நாளில் அவனுடைய தந்திரங்கள் என்ன என்கிற தலைப்பில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சுட்டி காண்பித்து மனக்கண்களை குருடாக்குகிறவன் என்று சொன்னேன். தேவனுடைய வார்த்தையின் பிரகாசத்தும் சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளாய் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல வெளிச்சத்தை போல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் பிரவேசிக்க கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி போடுகிறவன் என்று சொன்னேன். 2வது நாளிலே லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, கட்டி வைக்கிறவன் தேவாலயத்துக்குள்ளால தான் இருப்போம், தேவ சமூகத்தில் தான் இருப்போம், தேவனை தேடுகிறவர்கள் தான் இருப்போம், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தான் இருப்போம். ஆனால் செயல்படக்கூடாதபடிக்கு கட்டி வைக்கிறவன், அல்லேலூயா, மேலான பரலோகத்திற்குரியவைகளை தேட முடியாதபடி, அதை பார்க்க முடியாதபடிக்கு நம்மை குனிந்து நடக்க பண்ணுகிறவன், பூமிக்குரியவைகளையே அழிவுக்குரிய காரியங்களையே நமக்கு அடையாளம் காட்டுகிறவன் என்று சொன்னேன். 3ஆவதாக கடந்த வாரத்தில் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, கீழ்ப்படிதலற்றவர்கள் ஆக்குகிறவன், அல்லேலூயா, நம்மை கீழ்ப்படியாமை என்கிறதான ஒரு காரியத்திற்குள்ளாய் நம்மை அடிமைப்படுத்துகிறவன். ஏன் அவனுக்கு தெரியும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஜனம் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வந்து அவர்கள் அழிந்து போவார்கள் என்பது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. தேவனுடைய திட்டம் நமக்கு புரிந்ததை பார்க்கலும் சாத்தானுக்கு புரிந்திருக்கிறது, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோபுவுக்கு ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. எது? தேவன் தன்னையும் தன்னுடைய வீட்டையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது யாருக்கு தெரியல? யோபுவுக்கு தெரியல. ஆகையினாலதான் தேவை இல்லாத பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான் யோபு. நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆனா தேவனுடைய பாதுகாவல் யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? பிசாசுக்கு, சாத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக வேளையில தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவனுடைய பாதுகாவல்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் அதை அறிந்திருக்கிறபடியினால அதை சிதைப்பதற்கு தான் அவன் தன்னுடைய தந்திரத்தை பிரயோஜனப்படுத்தி தந்திரமாய் நம்மிடத்தில் வருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். நம்மில் அநேகமே அதிலே விழுந்து போகிறோம். அவன் விரிக்கிற அந்த வஞ்சக வலை என்கிற மாய வலையில சிக்குண்டு போனவர்களாக திரும்பி வருவதற்கு மனதற்றவர்களாக போகிறோம். அந்த சாத்தான் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பழைய பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன் இவனே. அப்படியென்றால் அவன் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வலு சர்ப்பமாக வந்து என்ன பண்ணினான்? வஞ்சித்தான். அதே போல அநேக தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்திருக்கிறதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் வேஷம் தரிக்கிறவன் என்று சொல்லி. அவன் நேரடியாக வருகிறவன் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி ஒவ்வொருவரையும் வஞ்சிப்பதற்கு ஏதுவான அவர்களுடைய சிந்தைகளுக்கும் இருதயத்திற்கும் ஏற்றபடி வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறவன் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 4ஆவதாக இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன?
தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்கு அவன் எடுத்துக்கொள்கிற ஆயுதம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தேவனுக்கு ஆகாதவர்களாய் மாற்றுவதற்கு, தேவ பகைஞராய் மாற்றுவதற்கு அவன் எடுத்துக்கொள்கிற ஆயுதம் என்ன என்று பார்த்தீர்களே. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் நீ விற்ற கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதனுடைய கிரயம் உன் வசத்திலே இருக்கவில்லையோ? நீ உன்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இப்பொழுது தனக்கு முன்னிருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையாகிய ஆரம்ப சபையில அனனியா என்று இருந்த ஒரு விசுவாசியை பார்த்துதான் பேதுரு இந்த கேள்வி கேட்கிறான். 3வது வசனத்துல சொல்றாரு, பரிசுத்தாவியினிடத்துல நீ பொய் சொன்னாய். அல்லேலூயா. அவன் பொய் சொல்ல வைக்கிறதுக்கு உன்னுடைய இருதயத்தை அவன் நிரப்புவதற்கு நீ இடம் ஏன் கொடுத்த? யார் நிரப்பினது? 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான், ஆமென், உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப மனுஷனை பொய் சொல்லும்படி தூண்டுகிறவன் யாரு? சாத்தான் என்பதை வேதம் நமக்கு பல இடங்களில் நிரூபிக்கிறது. 4வது வசனத்துல வருகிறதான வேளையில இந்த அனனியா யாருகிட்ட பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறான்? தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட தானே பொய் சொல்றேன். அவருக்கு நான் விற்ற கிரயம் எப்படி தெரியும்? எனக்கு வந்த வருமானம் எப்படி தெரியும்? இது இவ்வளவுதான் என்று சொன்னால் போதும். ஆகையினாலே அவருக்கு தெரிய போவது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முதலாவது பரிசுத்தாவியினிடத்திலே பொய் சொன்னாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அனனியா உண்மையிலே யாருகிட்ட பொய் சொன்னான்னு சொல்லுங்க? தேவனுடைய ஆவியை பெற்ற, தேவனை தன்னகத்தை கொண்ட, தேவனுடைய மனுஷனும் கர்த்தருடைய அப்போஸ்தலனுமாய் இருக்கிற பேதுரு கிட்ட தான் இவன் பொய் சொன்னான். ஆனால் ஆண்டவர் அந்த பொய்யை பேதுரு என்கிற மனுஷன் கிட்டையோ ஒரு ஊழியக்காரங்கிட்டையோ சொன்னதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக வேத வசனத்தை நன்றாய் கவனிக்கிறதான வேளையில சபையை ஆளுகை செய்து நடத்துகிற, சபையை கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மணவாட்டியாய் ஆயத்தம் பண்ணுகிற பரிசுத்தாவியினிடத்திலோ சபையின் நடுவில் உலாவி வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனிடத்திலும் பொய் சொன்னாய் என்று சொல்லி வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அப்படியானால் 4வது என்ன? தேவனுடைய பிள்ளைகளை விழச் செய்யும்படியாக, கிருபையிலிருந்து தூரப்படுத்தும்படியாக, தேவனுக்கு அவர்களுக்கும் இடைவெளியை உண்டாக்கும்படியாக, தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் மாறும்படியாக சாத்தான் 4வதாக தேவ ஜனத்தை வஞ்சிக்கும்படி தன்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொள்கிற ஆயுதம் என்னன்னு சொல்றீங்கன்னா, பொய் பேச தூண்டுகிறவன். வேதம் சொல்கிறது, உன்னுடைய இருதயத்தை யார் நிரப்பினது? சாத்தான் நிரப்பினான். தேவன் வாசம் பண்ண வேண்டிய உன்னுடைய இடத்துல, உன்னுடைய இருதயத்துல, தேவ ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டிய உன்னுடைய இருதயத்துல சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையின் மேல் உன்னுடைய இருதயம் சாய்ந்திருக்கிறது. நீ பொதுநலவாதியாய் இருக்க வேண்டியவன். உனக்குரியவைகளை குறித்த கரிசனையோடு கூட இருக்கிறதை பார்க்கலும் மற்றவர்களை குறித்த கரிசனையோடு கூட இருக்க வேண்டியவன் அனனியாவே. நீ ஏன் சுயநலத்திற்கு இடம் கொடுத்து நீ உன்னுடையதை உனக்கென்று வைத்துக் கொள்ளும்படிக்கு பரிசுத்தாவினிடத்திலும் தேவனிடத்திலும் பொய் சொன்னாய்? சாத்தானுடைய இருதயத்தை பொய் சொல்லும்படி நிரப்புவதற்கு நீ இடம் கொடுத்தது என்ன என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கிறதான வேளையில
அவன் தேவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விடுகிறான். அப்போஸ்தலருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விடுகிறான். அவன் செத்து போகிறான். வாலிபர்கள் அவனை சபையிலிருந்து எடுத்து அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து இப்பொழுது அவனுடைய மனைவியினுடைய பெயர் சப்பீராள். சப்பீராள் என்கிற செத்து போன அனனியாவினுடைய மனைவி வருகிறார். ஆதி சபையில இருந்த ஒரு காரியத்தை பாருங்க. கணவன் சபையில விழுந்து இறந்திருக்கிறான். வாலிபர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அவனுடைய மனைவிக்கு கூட சபை என்ன பண்ணல, அறிவிப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய மனைவிக்கு கூட உன்னுடைய கணவன் இப்படி இறந்து விட்டான் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கல. வேதம் தெளிவா சொல்லுது. எத்தனை மணி நேரம் கழிஞ்சு வர்றாளா? 3 மணி நேரம் கழிந்து வருகிறாள். 3 மணி நேரத்துக்குள்ளால இந்த மனுஷனை தூக்கிட்டு போய் குழிய தோண்டி அதற்குள்ளால புதைச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் என்ன, எவ்வளவு நேரம் அவன் வெளியே இருந்து வஸ்திரத்தை தோய்த்து குளிச்சுட்டு வரணும், அந்த பிரமாணம் இங்கே மாற்றப்படுகிறது. 3 மணி நேரத்தில் அவனை அடக்கம் பண்ணிக்கிட்டு, அவனை அடக்கம் பண்ணின வாலிபர்களுடைய கால்கள் அந்த வாசலிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்ப 8-9 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு அவளை நோக்கி, கணவன் இறந்தது தெரியாம வாரா, அடக்கம் பண்ணப்பட்டது தெரியாம வாரா, நடந்த காரியம் என்ன என்று அவளுக்கு தெரியாம வாரா, அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றாள். ஒருவேளை கணவன் விழுந்து இறந்து அடக்கம் பண்ணப்பட்டது தெரிஞ்சிருக்குமா, இவ என்ன சொல்லுவா, இல்லையா ஒரு சின்ன நப்பாசையில நாங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம், அதை கொண்டு வருகிற, என் கணவன் இறந்தது போல நான் இறந்துடக்கூடாது ஐயா, வாழ்க்கைக்கு உதவுமேன்னு எடுத்து வச்சுட்டேன், கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இருப்பாள். ஆனா என்ன சொல்றா பாருங்க அந்த வசனத்துல, ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். அவளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, பொய் சொல்லுவதற்கே சாத்தான் ஏவி கொண்டிருக்கிறான். சில காரியங்களுக்கு இங்க கணவன் மனைவியை சொல்லி இருக்கு, குடும்பமா போய் சொல்லுவாங்க, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து சொல்லுவாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் துணிந்து சொல்லுவாங்க பொய்ய, உண்மைக்கு புறம்பான காரியங்களை சொல்லுவார்கள். விசுவாசிகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் தான். தான் சொல்லுகிற பொய் யாரிடத்திலே சொல்லுகிறோ, இந்த பொய்யினால் எனக்கு என்ன தீமை வரப்போகிறது என்பதை அறியாமல் சொல்லுகிறார்கள். இந்த மனுஷங்கிட்ட தானே சொல்றோம், இந்த மனுஷி கிட்ட தானே சொல்றோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடலாம் என்று சொல்லி சாதாரணமாக எடுத்துடுறோம். 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல தெரியுமா, ஒருமனப்பட்டது என்னன்னா, தேவனுடைய ஆவியிடத்துல அவரை சோதிக்கும்படியாக பொய் சொல்வதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன, உங்க 2 பேருடைய இருதயத்தையும் சாத்தான் பொய்யினால் நிரப்பி பொய் சொல்வதற்கு, பொய்யை கற்பமாக தரிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்தது என்ன? பொய் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், இந்த பாரு எங்கிட்ட எப்படி கேட்டாலும் நான் இப்படிதான் சொல்லுவேன், உங்ககிட்ட கேட்பாங்க நீ என்ன பண்ணணும், நீ இப்படிதான் சொல்லணும். கணவன் மனைவி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஒருவேளை பை சான்ஸ் உங்ககிட்ட கேட்டா, உங்ககிட்ட கேட்டா நீங்க இப்படிதான் சொல்லணும். பறவைக்கு என்ன மாட்டி விடக்கூடாது, நான் ஒன்ன சொல்லி நீங்க ஒன்னு சொல்றது போல இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, இந்த பாரு நாங்க எல்லாம் இப்படிதான் சொல்லி இருக்கோம், நீங்க என்ன பண்ணணும், எங்களை மாட்டி விடக்கூடாது, அதிக பிரசங்கித்தனம் பண்ண. நம்ம பிள்ளைங்களும் பெற்றோர்களை மாற்றி விடக்கூடாது என்கிறதுல வருகிற அழிவு வரட்டும் பார்த்துக்கலாம். ஜெபம் பண்ணினா மாறிடுங்கிற துணிகரம் தான். அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுக்கிறத விடையும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா சேர்த்து அந்த பொய்யை உண்மை என்று உறுதிப்படுத்தி விடுவார்கள். இங்க நல்ல வேளை அனனியாவுக்கு பிள்ளைகள் இல்லை போல, இல்லைன்னா 3வது அதுவா வந்திருக்கும். அவர்களை பார்த்தும் பேதுரு கேட்டிருப்பான், உங்க அப்பா அம்மாவும் இவ்வளவுக்கு தான் நிலத்தை வித்தாங்களான்னு கேட்டிருப்பான். அந்த பிள்ளைகளும் சொல்லும், ஆமா இவ்வளவுக்கு தான், இதுதான் எங்களுக்கு தெரியும்னு. அவர்களும் செத்து போய் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பெற்றோரே, நீங்கள் செய்கிற சில காரியம், பொய்யை கற்பமாய் தரித்து விதைக்கிற சில விதைகள், அது எவ்வளவு வேகமாய் வளர்ந்து
உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் தெரியுமா? நீங்கள் பொய்யை சாதாரணமானதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பொய் தானே இது, என்ன இருக்கு? ஆபிரகாம் சொல்லலையா பொய்? யாக்கோபு சொல்லலையா? ஈசாக்கு சொல்லலையா? அவங்க 3 பேரும் எதுக்கு பொய் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என்னைக்குமே அந்த பொய்க்கு நம்முடைய பொய்யை ஒப்பிட்டு விடக்கூடாது. அவன் உலக மனுஷங்கிட்ட சொல்றான். யாரு? ஆபிரகாம் உலக மனுஷங்கிட்ட சொல்றான். ஈசாக்கு உலக மனுஷங்கிட்ட சொல்றான். யாக்கோபு உலக மனுஷங்கிட்ட சொல்றான் பொய். நீங்க யாருகிட்ட அநேக வேளையில சொல்றீங்க? தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே துணிகரம் கொண்டு சொல்லுகிறீர்கள். தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ மனுஷர்களிடத்திலே சொல்லுகிறீர்கள் பொய். உங்களுடைய எண்ணம் என்ன? நான் இப்பொழுது தப்பித்துக் கொண்டால் போதும், இப்பொழுது பாதுகாக்கப்பட்டால் போதும். அதை நம்ம எதனால் விதைச்சிருக்கிறோம்? அதற்கு ஒரு தன்மை உண்டு. யாரிடத்துல சொல்லுகிறோம் அந்த ஒரு எண்ணம் வரணும். அது நாளைக்கு நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? இந்த பொய்யை என்னுடைய வாயிலே போட்டு நான் துணிகரமாய் சொல்லுவதற்கு என்னை இயக்குவது யார் என்கிற உண்மை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்குமே. ஆனால் நீங்கள் பொய்யை வெறுத்து அவனவன் மெய்யை பேசுகிறவர்களாய் மாறி போவீர்கள். வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சினதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக வேளையில உள்ளதை இல்லை என்று சாதிக்கிறோம், இல்லாததை உண்டு என்று சாதிக்கிறோம். நம்முடைய மனசாட்சி வாதிக்கவில்லையா? இவளும் விழுந்து என்ன பண்றா? ஜீவனை விடுகிறாள். அதே வாலிபர்கள், கணவனை அடக்கம் பண்ணும்படி தூக்கி சென்ற அதே வாலிபர்கள் இவளையும் தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். அல்லேலூயா. இப்பொழுது காணிக்கையோ தசம பாகமோ அல்ல இங்க முக்கியம். ஆமென். நான் அதுக்கல்ல வந்தது. பொய் சொல்றதுக்கு இருதயத்தை நிரப்புகிறது யாரு? சாத்தான் தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்லும்படி அவர்களுடைய இருதயத்தை நிரப்புகிறான். பொய் பேசும்படி உன்னை தூண்டி கொண்டிருக்கிறான். ஐயோ, இந்த காரியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் சொல்லுவான், உனக்குள்ளால சொல்லுவான், இப்படி சொல்லு, நீ தப்பித்துக் கொள்ளலாம். நமக்கு உடனே என்ன வாக்கு தெரியுமா? இது தேவ வாக்கு. ஆண்டவர் எனக்கு நல்ல, ஆமா, உண்மை உள்ள தேவன் உனக்கு பொய் சொல்றதுக்கு வழி சொல்லி தராரு. வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் உனக்கு பொய் சொல்றதுக்கு அவரே சொல்லி தர்றாரு. சொல்லுகிறது யார் என்பதை அறியாமல் இருக்கிறாய். அறிந்திருப்பாயானால், அதனால் வருகிற விபரீதங்களை அறிந்திருப்பாயானால், தேவ பிள்ளையே, நீ பொய்யை வெறுக்கிறவனாய் வெறுக்கிறவளாய் மாறுவாய். யார் உன்னை பொய் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினாலும், பொய் சொல்லும்படி யார் உன்னை போதித்தாலும், நாம் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு பயம் இருக்கிறது. கர்த்தருக்கு நான் பிரியமாய் வாழணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிக்கிட்டு ஆசைப்படுகிறேன். ஆகையினால் இந்த பொய்யை சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்கலன்னா நான் வலிய போய் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னிடத்துல கேட்டுட்டாங்கன்னா நான் உண்மையை மட்டுமே சொல்லுவேன். உங்களுக்கு முடிஞ்சா என்கிட்ட கேட்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்குங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு என்கிட்ட கேட்கலன்னா நான் என்ன பண்ணிடலாம்? வலிய போய் சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்கும் பட்சத்தில் நான் அதை மறைக்கவே மாட்டேன். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லி விடுவேன். இதுதான் நிதர்சனமான உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வாழ வேண்டிய தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் ஒரு முறை சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாருங்கள், அவனுடைய தந்திரத்திற்கு இடம் கொடுத்து பாருங்கள், அவன் பொய் பேச தூண்டுகிறதற்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள், அவனுடைய தூண்டுதலுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை கற்பந்தரிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்க இந்த ஒரு பொய்யிலிருந்து வெளியே வந்துடலாம்னு நினைப்பீங்க. அந்த பொய்யை தொடர்ந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுவதற்காக நீங்கள் பெரிய கிரயம் செலுத்தணும். அந்த கிரயத்துக்கு பேரு தான் பொய்யின் மேல் பொய். பொய்யின் மேல் பொய். நம்ம அநேக பேருடைய வாழ்க்கை இங்கதான் இன்னைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அதிலிருந்து விடுவிப்பதற்கு
பகை தேடினாலும் சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருக்கா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்சம் கழிஞ்சு அதே காரியத்தை கேட்டீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. ஈஸியா தூக்கிடலாம். பொய்யின் மேல் பொய், மறதி நிமித்தம் பேசுகிறவர்கள் இருக்கலாம். ஆனா அது ஞாபகம் வந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, இல்ல இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா உண்மை சொல்றவங்களுக்கு சில வேளையில மறந்துடும். இந்த பொய் சொல்றவங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த ஆளுகிட்ட இது என்னன்னா, ஒரு ஆளுகிட்ட சொல்லும் போது மெயின்டைன் பண்ணிடலாம். இதை தான் சொன்னோம். ஒரே பொய்ய 10 பேருக்கிட்ட சொன்ன ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்ட என்ன சொன்னோன்னு சொல்லி கடைசியில மெயின்டைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு கிட்ட வரையும் ஒன்னொன்னா சொல்லி இருப்போம். அப்படியே நீங்க அன்னைக்கு இப்படிதானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வேற மாதிரி சொன்னேன், உங்களுக்கு தப்பா புரிஞ்சிருக்கு. நமக்கு புரிஞ்சதெல்லாம் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கும். பேதுருவுக்கு புரிஞ்சது கரெக்டா தான் புரிஞ்சிச்சு, தப்பா எல்லாம் புரியல. யாருக்கு புரியல? அனனியா சபீராளின் ஆவியை பெற்றவர்களுக்கு தான் தெரியல. நான் தேவநாம மகிமைக்கல்ல பொய் சொல்றது, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கும்படி, தேவ சபையிலிருந்தும் தேவ சமூகத்திலிருந்து ராஜ்யத்திலிருந்தும் என்னை தூரப்படுத்தும்படி என்னை சாத்தான் என்னுடைய இருதயத்தை பொய்யினால் நிரப்பி அதை சொல்லுவதற்கு தூண்டி கொண்டிருக்கிறான். நம்ம ஆளுங்க எல்லாம் பெரிய காரியத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன் ஆராதனைக்கு வரலன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், கிலோமீட்டர் கணக்கில் அவுத்து விட்டுருவ. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறவரை முட்டாளன்னு. ஏன் மனுஷனுடைய இருதயத்தை சாத்தான் பொய் பேசுவதற்கு ஏவுகிறான் அல்லது தூண்டுகிறான்? ஏன் பொய்யினால நிரப்புகிறான்? இந்த பொய்யினுடைய பிறப்பிடம் எங்க தெரியுமா உங்களுக்கு? உண்மையினுடைய பிறப்பிடம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் பல இடங்களிலே என்ன பண்ணுகிறது? அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வேளையில் அவன் யார் என்பதை குறித்து, அல்லது இந்த பொய்யினுடைய பிறப்பிடம் எங்கே என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 8:44. ஏன் தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது? ஏன் பொய்க்கு தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியால், நல்ல கவனிங்க, சத்தியம் உண்மை அவனிடத்தில் இல்லாத இருக்கிறபடியினால் அவன் சத்தியத்தில் உண்மையில நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப பொய்யினுடைய பிறப்பிடம் யாரு? ஐயா, பொய் எங்கிருந்து பிறந்திருக்கு? பிசாசினிடத்திலிருந்து. ஏவாள் பொய் சொன்னான். அப்ப இந்த பொய்யை கற்றுக் கொடுத்தது யாரு? அவளோடு கூட சம்பாஷித்த பிசாசு. அவளை தந்திரமாய் வஞ்சிப்பதற்கு வஞ்சக வலையை வீசின பிசாசு அவளுடைய இருதயத்தை எதனால நிரப்பிட்டா? பொய்யினால் நிரப்பினான். தேவன் கேட்டா இப்படி சொல்லு. சில சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க. அவங்க கிட்ட போய் இன்னும் ஆளு இப்படி சொன்னாங்கன்னு சொன்ன, ஐயா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏவாளையும் கேட்கிறாரு, ஆதாமையும் கேட்கிறாரு, பிசாசையும் கேட்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். இதுல ஆதாம் மட்டும்தான் சொல்றார், நீர் எனக்கு துணையாய் தந்த திரியானவள். அப்ப பொய்யினுடைய பிறப்பிடம் சாத்தான் அல்லது பிசாசு. அப்ப நீங்க பொய் சொல்லுகிறவர்களாயிருந்தால் நீங்கள் யாரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுது. உங்களுடைய பிதா ஜீவன் உள்ள தேவன் அல்ல, உண்மையும் உத்தமம் உள்ளவராயிருக்கிற தேவன் அல்ல. பொய் சொல்லுகிறவர்களாகிய நீங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லி இயேசுவே சொல்றாரு, நான் சொல்லல. நீங்கள் யாரால் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசுவினாலே மறுபடி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால் உங்களுக்குள்ளாய் இருக்கிற பழைய மனுஷனுடைய சுபாவமாகிய பொய்யை களைய வேண்டுமே. பொய் பேசுதல் தேவனுக்கு உகந்ததல்லவே, தேவன் விரும்பாத காரியம் அல்லவா?
அப்படி இருந்தும் துணிகரம் கொண்டு ஏன் பொய் பேசுகிறீர்கள்? பொய் பேசி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பொய் பேசி உங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். பொய் பேசி உங்களுடைய சரீரத்தின் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அநேக காரியங்களில் இழப்பதற்கு காரணம் என்ன? உங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், தேவன் தந்த சரீரமாகிய இந்த தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாபமாய் போவதற்கு காரணம் என்ன? பொய்யின் பிதாவாகிய பிசாசுக்கு உங்களை விற்று போட்டபடியினாலே. நேரத்திற்கு ஏற்றபடி சிலர் பொய் சொல்றதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சு எனக்கே ஆச்சு. நமக்கெல்லாம் இப்படி வரவே வராது. வெட்டி போட்டாலும் இப்படி எல்லாம் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நின்ன இடத்துல நின்று கதை, திரைக்கதை, டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாமே எப்படி அது உருவாகுதுன்னு தெரியாது. ஆல்ரெடி ரூம் போட்டு பிளான் பண்றாங்களா இல்லை இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிசாசினுடைய கிரியையான்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல நின்று முன்பின் யோசிக்காம அப்படி அடிச்சு விடுவாங்க. யோசித்துப்பா, நீ யாரு? தேவனுடைய பிள்ளையா பிசாசுனுடைய பிள்ளையா? பொய்யின் பிறப்பிடமாகிய பிசாசுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னா நீ கண்டிப்பா அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறது போல உனக்குள்ளால இருந்து பொய் தான் வெளியே வரும். உனக்குள்ளால தொடர்ந்து பாவம் கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிற இதெல்லாம் நம்ம ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவரே மன்னியும்னு சொன்னா போதும். கர்த்தர் ஒருபோதும் அநீதிக்கு துணை நிற்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் நீதிக்கு துணை நிற்கிற கர்த்தர். நீங்க உண்மையை சொல்லி பாருங்க, அந்த இடத்துல நீங்க கனம் பண்ணப்படலாம். நீங்கள் உண்மை சொல்லுகிற மனுஷன் ஒருவேளை உங்களை கனவீனம் பண்ணினாலும் அதை கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவார். தேவன் உங்களை கனம் பண்ணும் போது நீங்கள் கனம் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். சாத்தா உங்களுக்கு என்ன கொடுக்க முடியாது? கனத்தை கொடுக்க முடியாது. வேணும்னா உலகத்தின் ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு கையில இருக்கிறதுனால உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். அதை ஆசீர்வாதம் என்று நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அதற்குள்ளாய் ஓயாத அழுகையும் பற்கடிப்பும் புலம்பலும் வேதனையும் இருப்பதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் தான். வெளிப்புறம் மாறி இருக்கிற அளவிற்கு உள்ளம் மாறல்ல. இருதயமாகிய உள்ளத்தை சாத்தான் பொய்யினால் நிரப்பி வைத்திருக்கிறான். துணிந்து பொய் சொல்லுகிறார்கள். பொய் பேசக்கூடாதுங்கிறது தெரியும், தேவன் விரும்பாததுங்கிறது தெரியும், இது என்னை எங்கே கொண்டு போய் விடுங்கிறது தெரியும். பவுல் கிரேத்தா தீவாரை குறித்து சொல்லுவார். கிரேத்தா தீவார், தீத்துவின் எழுதின நிருபம் 1:12 வாசிக்கலாம். அந்த வசனத்தோட உங்களுக்கு நான் சொல்றேன். யாரு யாரு? இவங்களும் சபையார் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். என்ன சொல்றாரு பாருங்க. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரும் வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். இவங்க எதுக்கு தெரியுமா அந்த பொய்ய சொல்றாங்க? 11வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து போதும். எதுக்காக? இழிவான ஆதாயத்திற்காக. இழிவான ஆதாயத்திற்காக பொய்யை பேசுகிறார்கள். ஓயா பொய்யர்னு சொல்றாரு. சிலருக்கு ஒரு நாளைக்கு 2-3 பொய்யாவது சொல்லலைன்னா, பெற்றவங்கள்கிட்டையாவது 2 பொய் சொல்லணும், கட்டின கணவன் கிட்டையாவது சொல்லணும், மனைவி கிட்டையாவது சொல்லணும், பிள்ளைகள் கிட்டையாவது சொல்லணும். வேற யாரும் கிடைக்கலன்னா வீட்டுக்குள்ளாலே சொல்லி முடிச்சிடணும். வீட்டுக்குள்ளாலே 4 பொய் சொல்லலைன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வெடிய தூக்கி தலையில போட்டது போல இருக்கும், அது வெடிச்சிரும் போல இருக்கும். இந்த 4 பொய் அல்லது 2 பொய் அல்லது 3 பொய்ய வீட்டுக்குள்ளாலே சொன்ன உடனே ரிலாக்ஸ் ஆயிரும். அங்க வெடி என்ன ஆகி போச்சு? வெட்டி என்ன ஆகி போச்சு?
நம்ம சொல்லுவோமே சூக்க வெடியா போச்சு. கொளுத்தி போட்டது என்னமோ கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா அது சொல்லாதது வரைக்கும் இப்ப வெடிச்சிருவேன் இப்ப வெடிச்சிருவேன் இப்ப வெடிச்சிருவேன்னு பயம் உறுத்துச்சு. வீட்டுக்குள்ளாலேயாவது 2-3 பொய்ய சொன்ன உடனே வெடி எதுவா மாறிட்டு அணைஞ்சு போயிட்டு வெடிக்காம. இனி அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே இதுதான் இழிவான ஆதாயத்திற்காக. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவார். கலங்கினவனாவாய். அவர் தன்னுடைய கரங்களை மூடிக்கொள்ளும் போது திகைத்து போவாய் நீ. அவர் உன்னுடைய வார்த்தையை கேட்காமல் செவிகளை விலக்கும் போது கலக்கம் கொள்வாய் நீ. தேவன் வழியை அடைச்சிட்டாருன்னா யாரும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஜாக்கிரதை. தேவன் வழியை அடைத்து விட்டாரே ஆனால் யாரும் திறக்க முடியாது. கிரேத்தா தீவாரை போல நீ இருக்கிறியா? கிரேத்தா தீவாரை போல இருக்கிறியா? இந்த கான்செப்டில் இருக்கிறியா? நான் எப்பவும் எல்லாம் சொல்ல மாட்டேன். எப்பவாவது தோணும் போது ஒன்று சொல்லுவேன். ஆனா சொல்லுவேன். தயவு செய்து சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பொய் சொல்லாதிருங்கள். தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பொய் சொல்லாதிருங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாகும். தேவ ஊழியக்காரர்களிடத்திலே பொய் சொல்லாதிருங்கள். அது உங்களை பெரிய நியாய தீர்ப்பிலே கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளையே, நான் தேவனுடைய ஊழியக்காரங்களை மட்டும் சொல்ல மாட்டேன். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளோடு தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. வேண்டாம். பொய்யினால் வருகிற பலன்கள் வேண்டாம். பொய்யினால் வருகிற நற்பெயர்கள் வேண்டாம். பொய்யினால் வருகிறதான எந்த ஒரு மேன்மையும் உறவும் வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லி பாருங்கள். நீங்கள் மெச்சிக் கொள்ளப்படுவீர்கள். உலகம் உங்களை என்ன பண்ணலாம்? பரிகசிக்கலாம். ஆனால் தேவன் உங்களை மெச்சிக்கொள்வார். தேவன் உங்களை கனம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 63ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றான்னு பாருங்க. ஆமென். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்பட்டு போகும். ஒரு நாள் கடைசியில் அவங்க வாயில இருந்து பொய்யும் வராது, உண்மை பேச வேண்டும் என்று நினைத்தால் உண்மையும் வராது, தேவனை துதிக்கிற துதியும் வராது, ஜெபமும் வராது, அடைக்கப்பட்டு போய்விடும். எப்படி நன்மையின் வாசல்கள் அடைக்கப்படுகிறதோ அதே போல அடைக்கப்பட்டு போய்விடும். ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே. ஒரு நாள் அந்த வாய் அடைக்கப்பட்டு போயிடும். அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பொய் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக உன்னை வெட்கப்படுத்தி விடும். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட பொய் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக உன்னை வெட்கப்படுத்தி விடும். ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே. சாதாரணமாய் நினைத்து விடாதே. ஒருவேளை இந்த உலகத்தில் அனனியா சப்பீராளுக்கு வந்ததான முடிவு உனக்கு வராமல் இருக்கலாம். சரீர மரணம் உனக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் நீ ஆவிக்குரிய மரணத்தை அடைந்திருக்கிறாய். உனக்குள்ளாய் இருள் பரவி இருக்கிறது. உனக்குள்ளாய் வெறுமை இருக்கிறது. உனக்குள்ளாய் கலக்கங்களும் குழப்பங்களும் பயங்களுமே தவிர வேறொன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, எதிர்காலத்தை குறித்த பயங்கரமான பயம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. தைப்பி பிழைப்பதற்கு வழி இல்லாதவனாய் வழி இல்லாதவளாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். தேவனை பார்த்து கேள்வி கேட்கிற, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆண்டவர் உன்னை கைவிடுவதற்கு முன்பாக உன்னை எச்சரித்து பார்த்தார். உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாயிருக்கிறது, உண்மை உள்ளவனாயிரு, உண்மை உள்ளவளாயிரு என்று சொல்லி எச்சரித்து பார்த்தார். நீயோ தேவனுடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டு தொடர்ந்து நீ விரும்பினதான பொய்யை, பிசாசினுடைய ஆயுதமாயிருக்கிற வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான பொய்யை, அவன் தந்திரமாய் பிரயோகிக்கிற பொய்யை அதிகமாய் பேசினாயோ. தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இல்லை என்று துணிகரம் கொண்டு பேசினாயோ. தேவன் செய்த நன்மைகளை மறைத்து வைத்துக் கொண்டாயோ. நன்மையை தந்தவரை மறந்து அவருடைய சமூகத்திலே போய் தூற்றினாயோ. அலைந்து திரிகிற தகைவிலான் குருவியை போல இளைப்பாறுதல் இன்றி போய் கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை. யோசித்துப்பார்.
ஒரு கண்ணியிலிருந்து விடுதலையானேன்னு நினைக்கிற, இன்னொரு கண்ணியிலே போய் அகப்பட்டுக் கொள்கிறாய். எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியினால் பொய்யை களைந்து தேவனிடத்தில் மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய மற்றவர்களிடத்தில் அவன் பிறனுடனே மெய்யை உண்மையை பேச கடவான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன் பொய் யாருக்குடையதான்? 22வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறதான வேளையில், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப இந்த பொய் யாருக்குரியது? தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், பழைய மனுஷனுடைய சுபாவம். நீ ரட்சிக்கப்பட்ட போது அதை ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்கு எப்பொழுது உன்னை இடம் கொடுத்தாயோ அப்பொழுதே அங்கே அடக்கம் பண்ணி இருக்க வேண்டிய பழைய மனுஷனுடைய சுபாவம் அது. பழைய மனுஷனுடைய சுபாவம். பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிவிட்டு புதிய உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவோடு கூட எழுந்தேன் என்பது உண்மையானால் உனக்குள்ளால வாழ வேண்டியது உண்மை. கரங்களை கொட்டி சமயத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணிடாத. பழைய மனுஷனுடைய சுபாவமாகிய பழைய மனுஷன் யாருக்குரிய ஆளா இருந்தா? ஆண்டவருக்குடைய ஆளா இருந்தவன் யாரா மாறிட்டான்? சாத்தானுடைய ஆளா மாறிட்டான். பாஸ்டர், என்ன எங்க எல்லாரையும் பொய்யராக்குகிறீர்களா என்று கேட்காதீங்க. அந்த சுபாவங்கள் இருக்குமே ஆனால் இன்னைக்கு மனம் திரும்புங்க. இல்லைன்னா கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நான் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழலைன்னா யூ ஆர் கிரேட். தேவன் மகிழுகிறார், பரலோகம் களி கூறுகிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இன்றைக்கே என்ன பண்ணிருங்க, மனம் திரும்புங்க. ஏன்னா 27வது வசனத்துல வாசிங்க. இடையில ஒரு வசனம் 26 விட்டுக்கிட்டு 27ல நல்லா கவனிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு, சாத்தானுக்கு, அவனுடைய தந்திர வலையில, வஞ்சக வலையில விழுந்தவனுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப பொய் யாருக்கு ப்ராப்பர்ட்டி? பழைய மனுஷனுடைய சுபாவமா இருந்தால் அதுக்கு உரிமையாளர் யாரு? பிசாசு. எஜமானன் யாரு? பிசாசு. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இன்னைக்கு சபைகளிலே பொய் மலிந்து போய் கிடக்கிறது. பிரசங்க பீடங்களிலே பொய் மலிந்து போய் கிடக்கிறது. சாட்சிகளிலே பொய் மலிந்து போய் கிடக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற 3 வார்த்தையில 2 வார்த்தைகள் பொய்யாயிருக்கிறது. அன்பு பொய்யாயிருக்கிறது, கரிசனை பொய்யாயிருக்கிறது, இரக்கம் என்பது பொய்யாயிருக்கிறது, ஜெபம் என்பது பொய்யாயிருக்கிறது, ஆராதனை என்பது பொய்யாயிருக்கிறது. முழு இருதயம் இல்லை. யாருன்னா இருதயத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது யாரு? சாத்தான். அதுக்கப்புறம் எங்க இருந்து தேவனுக்கு முழு இருதயத்தை கொடுக்க? யோசிங்க. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏன் பிசாசுக்கு இடம் கூட அங்காதீங்கிறாரு? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தில் அனனியா சப்பீராள போல உனக்கு என்ன வராம இருந்திருக்கலாம்? நீ சொன்ன பொய்களின் நிமித்தம், கணக்கில்லாத பொய்களின் நிமித்தம் உனக்கு என்ன வராம இருந்திருக்கலாம்? மரணம், சரீர மரணம் வராம இருந்திருக்கலாம். ஆனா உன்னுடைய ஆத்மாவிலே மரணம் அடைந்து விட்டாய். நான் எல்லாருக்கிட்டையும் உண்மை பேச முடியுமா? நான் முக்கியமா சொல்றது, பொய் பேசாதிருங்கள். ஆனா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலோ தேவ ஊழியக்காரனிடத்திலோ தயவு செய்து பேசாதிருங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்குள்ளால இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் என்றால் அவருக்குள்ளால பேசவே பேசிடாதீங்க, வேண்டாம். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல இருந்தாலும் சரி, கணவன் மனைவியினிடத்துல இருந்தாலும் சரி, மனைவி கணவனிடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால் அதை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். சில காரியங்கள் உங்களுக்கு உண்மையை பேச முடியலையா? மௌனமாய் போய்விடுங்கள், மௌனமாய் போய்விடுங்கள். மௌனம் தான் சிறந்த மொழி. சில வேளைகளில் மௌனம் உங்களை யாரா மாற்றிடும்? முட்டாளாய் மாற்றிவிடலாம், அறிவீனனாய் மற்றவர்களுக்கு முன்பாக மாற்றிவிடலாம். ஆனால் அந்த மௌனம் உங்களை காக்கிறது. ஏன் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அந்த வசனத்துல ஒருவருக்கு ஒருவர் பொய்யை பேசாதிருங்கள் சொன்ன பவுல் எபேசு சபை, கிறிஸ்துவின் சபையை பார்த்து என்ன சொல்றாரு?
பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. கொடுத்தா என்னாவும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை முதல்ல வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே அதிகாரம் 27 கடைசி வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்துல நரகத்துக்கு இங்கேயும் முதல்ல இருக்கிற காரியம் எது? தீட்டுள்ளவன் அருவருப்பையும் பொய்யையும். 2 வசனத்தையும் கவனிச்சு பாருங்க. 2லையும் என்னதான் கடைசியில வருது? பொய். கடைசி காரியம் அதுதான் வருது, பொய். இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல் என்பது எதை குறிக்கிறது? வேதனை நிறைந்த, இளைப்பாறுதல் இல்லாத, அலறுதலும் கண்ணீரும் நிறைந்த நரகத்தை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் எங்க போவான்? உண்மை உள்ளவனாய் இருக்கிறவன் எங்க போவான்? உண்மை உள்ளவனாய் இருக்கிறவன் எங்க போவா? பரலோகத்துக்கு போவா, நித்திய ஜீவனுக்குள்ளால. நீ எங்க வாழ போறங்கிறத, உன்னுடைய எதிர்காலம் எங்கங்கிறத இந்த பொய் தீர்மானிக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? உன்னுடைய எதிர்காலம், ஃபியூச்சர் பிளான் இந்த உலகத்தில் நிறைய போடுற இல்ல. உன்னுடைய ஃபியூச்சர் எங்கங்கிறத தேவன் நிர்ணயிக்கவில்லை, சாத்தான நிர்ணயிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். அவன் உனக்குள்ளால தந்திரமா கிரியதான் நடப்பிக்கிற. அவன் மாய்மாலத்துக்குள்ளால விழுந்துட்டேன்னா நீ அவன் ஆளு, இல்லைன்னா ஆண்டவருக்கு ஆளு. ஆனா நான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நியூட்ரல் பேஸ்ன்னு சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா நியூட்ரல்ல வண்டி போவாது. நல்ல குத்தி இறக்கத்தில் போன வேகத்தில் கொஞ்சம் போனாலும், எனக்கு சிலர் தெரியும், நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இறக்கம் வந்துச்சுன்னா வண்டியில் என்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க. எதுக்கா? பியூல் சேவிங், பெட்ரோலை எரிபொருளை சேமிக்கிறாங்களாம். நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் நமக்கு ஒன்று தான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்ன கொடைக்கானல்லையும் ஊட்டியிலையுமா வாழ்கிறோம்? பெரிய இறக்கம், அது ஒரு 6 கிலோமீட்டருக்கு போகும், அது வரைக்கும் இருக்கட்டும்னு. அது எங்கேயோ நமக்கு தீமையை உண்டு பண்ணிவிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் என்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், விழிப்பா இருக்கணும். கொஞ்சம் எனர்ஜி போனா போட்டோம், என்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதுதான் உனக்கு எனக்கு நல்லது. விழிப்பா இருக்கணும். அப்ப ஒரு வருஷம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாரு பேர் எழுதப்படுறாங்க? பொய்யை கலந்து மெய்யை பேசுகிறவன். சாத்தான் தன்னுடைய இருதயத்தை பொய்யினால் நிரப்புவதற்கு இடங்கொடாதவன். கரங்களை கொட்டி ஆமென். அப்ப நித்திய மரணத்துக்கு யார் பங்காளி? பொய்யை விரும்பி நடப்பிக்கிறவன், நடப்பிக்கிறவள். அதுல இருந்து மீட்பே கிடையாது. அங்க போய் நின்னெல்லாம் முழங்காலில் நின்று ஆண்டவரே என்ன மன்னியும் தெரியாம சொல்லிடக்கூடாதுன்னு தான் இங்க இவ்வளவு ஆழமா போதிக்கிறாரு. கரங்களை கொட்டி ஆமென். அல்லேலூயா. கேட்கிற வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும். இந்த அக்னி கடல் யாருக்கானது? தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த மனிதனுக்குடையதா? தேவன் அதை யாருக்காக சிருஷ்டித்தார்? மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்தவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு யாருக்காக? பிசாசுக்காகவும் அவனை சார்ந்திருக்கிற அவனோடு கூட வானத்திலிருந்து கீழே விழுந்த தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். இப்ப யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? பிசாசை அவனுடைய தூதரையும் பார்த்தா சொல்றாரு. அவர்களுக்கென்று உண்டாக்கப்பட்ட அந்த நித்திய அக்னியிலே, இரண்டாம் மரணமாகிய நரகாக்னியிலே யாரை பார்த்து போன்னு சொல்றாரு? இடது பக்கத்தில் நின்ற மனுஷரை பார்த்து, வெள்ளை சிங்காசனத்தின் இடது பக்கத்தில் வெள்ளாடாக நிறுத்தப்பட்டிருந்ததான மனுஷரை பார்த்து சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே.
அப்ப நீ சபிக்கப்பட்டவனா ஆசீர்வதிக்கப்பட்டவனா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால் நரகம் உனக்குரியது அல்ல. அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. நீ அங்க போயிடக்கூடாதுன்னு தான் இயேசு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உன்னையும் என்னை மீட்டு கொண்டார். மீட்பின் மேன்மையை பெற்ற பின்பும் கூட இடது பக்கத்தில் நிற்கிற சபிக்கப்பட்டவனாய் சபிக்கப்பட்டவளாய் மாற வாஞ்சிக்கிறாயோ சபையே? மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? திரும்பி பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய பாவத்தை விட்டு, பழைய அசுத்தத்தை விட்டு, பிசாசோடு கூட உள்ள உறவை விட்டு திரும்பி யாருக்கிட்ட திரும்பணும்? மனம் திரும்பி தேவனிடத்தில் வரணும். திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, அவங்களுக்கு எப்பவும் என்னதான் இருக்கும்? ஆனந்த களிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்பது எதை குறிக்கிறது? தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகத்திற்கு சீயோன் என்கிற ஒரு பெயர் உண்டு. கரங்களை கொட்டி அதை தான் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சீயோனுக்கு நாங்க தான் போவோம், நாங்க தான். ஆமா, அவங்களுக்கு மட்டும் எழுதி பட்டா கொடுத்துருக்காங்களாம். இல்லை, சீயோனுக்குள்ள யாரு போகணுங்கிற நிறைய விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அது ஒரு சாரார் அல்லது ஒரு சபையார், குறிப்பிட்ட சபையார் போகிறதல்ல. மீட்கப்பட்டவர்கள் சென்று சேருகிற இடம், மீட்பை காத்து கொண்டவர்கள் சென்று சேருகிற இடம், கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்தவர்கள் சென்று சேருகிற இடம், கர்த்தர் கொடுத்த ஆனந்த களிப்பை இழக்காதவர்கள் சென்று சேருகிற இடம், மனம் திரும்பினவர்கள் அல்ல, மனம் திரும்பி குணப்பட்டு கனிகளை கொடுத்தவர்கள் போய் சேருகிற இடம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த பகல் காலத்துல ஆழங்கள் தேடுന്ന தெய்வம், ஆத்மாவே நேடுന്ന தெய்வம், ஆழத்தில் அனந்தமா தூரத்தில் நின்றென்றே அந்தரங்கம் காணும் தெய்வம். உன்னுடைய அந்தரங்கத்தை காண்கிற தேவன் வெளியரங்கமாய் சாட்சி கொடுக்கிறார். சபையே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வீட்டாரானாலும் சரி, சபையாரானாலும் சரி, அபிஷேகம் பெற்ற கர்த்தரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளிடத்தில் நான் பொய் சொன்னது இல்லை, இனியும் சொல்ல மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ ஊழியக்காரங்கிட்ட எந்த காரியத்தையும் குறித்து இதுவரைக்கும் நான் பொய் சொன்னதில்லைன்னு உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெளிக்கு வராத மறைப்பொருள் இல்லை. அது ஒரு நாளிலே வெளிச்சத்திலே வரும். மறைவிடத்தில் சொன்னவைகள் எவைகளோ அவைகள் வெளிச்சத்திலே வந்து தீரும். இந்த காலை வேளையில் சிலுவையின் நாதர் உன்னை அழைக்கிறார். நரகாக்கினைக்கு உன்னை மீட்டு தன்னுடைய ஜீவனுக்கு பங்காளியாக்கினவர் உன்னை அழைக்கிறார். என் மகனே, மகளே, தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு, நரகத்தின் வாசலில் இருந்து உன்னை மீட்டு தம்மோடு கூட சேர்த்து கொள்ள இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தவர் கேட்கிறார். இன்றாகிலும் சத்துருவனுடைய வஞ்சக வலையிலிருந்து விடுபட்டு உண்மையும் உத்தமும் உள்ளவனே என்று நான் அழைக்கும்படி, உண்மையும் உத்தமும் உள்ளவனே உன்னுடைய எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்கிற வார்த்தையை எனக்கு முன்பாக நிற்கும்போது உன்னுடைய காதுகள் கேட்கும்படி, என் மகனே, என் மகளே, இன்றைக்காகலும் அந்த வஞ்சக வலையிலிருந்து வெளியே வந்துட மாட்டியா? அவன் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போறான். நான் உன்னை பாதாளத்தின் வல்லடிக்கு விலக்கும்படியாக அழைக்கிறேன். நீ தேவனோடு மனுஷனோடு ஒப்பரவாகி கொள்ள ஆயத்தம்மா மகனே, மகளே. நீ ஒப்பரவாகிறது உண்மையானால் நானும் உன்னை மன்னிப்பதற்கு போதுமானவன். ஆனால் நீ ஒப்பரவாகிறது மாயுமாலமையானால் நானும் உன்னை மன்னிப்பதில்லை. என் ஸ்தானத்திற்கு நான் போய்விடுவேன். என்னை தவிர உன்னை நரகாக்கினைக்கு தப்புவிக்க யாராலும் முடியாது. இடங்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆழங்கள் தேடுகிற ஆண்டவர், உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத தேடுகிற ஆண்டவர், இருதயத்தின் ஆழத்தில் அந்தரங்கத்தை காண்கிற தேவன் இந்த பகல் காலத்தில் உன் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். பிரத்யட்சமாய் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறாரா? நீ சாதாரணம் என்று நினைத்த ஒரு பொய் தேவ பிள்ளையே உன்னுடைய ரட்சிப்பை இழக்கச் செய்து, கிருபையை இழக்கச் செய்து, தேவனை விட்டு உன்னை தூரமாக்கி, தேவனோடு கூட யுகயுகமாய் வாழ வேண்டிய ஒன்றை நித்திய நரகத்தின் பிள்ளையாய் மாற்றி
பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் உன்னை பங்கடே செய்துவிடுமே. அநேக காரியங்களை பாவம் என்று உணர்ந்து கொண்ட நீ ஏன் பொய்யை பாவம் என்று உணர்ந்து கொள்ளாதிருக்கிறாய்? தேவஜனமே, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருப்பது நல்லது. ஆனால் குறிப்பா தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் தேவ ஊழியக்காரனிடத்திலும் சொல்லுகிற பொய்யை தேவன் அவரிடத்திலே எடுக்கிறதாய் கணக்கிலே வைக்கிறார். அப்போ நான் மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லலாமா? இல்லை, தேவையில்லாமல் பொய் சொல்லுவதை எல்லா வேளைகளையும் தவிர்த்து விடுங்கள். அது உங்களை ஆசீர்வாதமற்ற சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றிவிடும். ஆண்டவர் கூப்பிடுறத பார்த்தீங்களா? சபிக்கப்பட்டவர்களே. இடது பக்கத்தில் பார்த்துக்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே. ஆனால் வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறியாட்டை பார்த்து சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசிங்க. எங்கே பிரவேசிக்க ஆயத்தம்? அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். ஒப்புரவாக்கிக் கொள்வோம் தேவனோடு மனுஷனோடும். சில வேளைகளில் உன்னுடைய பொய் மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய துக்கத்தையும் நஷ்டத்தையும் உருவாக்கினது தெரியுமா? உன்னுடைய பொய் எவ்வளவு பெரிய துக்கத்தையும் நஷ்டத்தையும் உருவாக்கினது தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, அதை நீ அறியாதிருக்கலாம். உன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நாள். அவனுடைய தந்திரத்தினாலே வஞ்சக வலையிலே சிக்கொண்டிருக்கிற நீ மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டவனாய்ப்பட்டவளாய், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நிமிர்ந்து நடக்கிறவனாய், தேவனுக்கு பயந்தவருக்கு கீழ்ப்படுகிறவனாய் படுகிறவளாய். இனி சாத்தான் உன்னை பொய் சொல்லுவதற்கு உன் இருதயத்தை ஏவாதபடிக்கு அவனுடைய தந்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கி உண்மைக்கு உன்னை ஒப்பு கொடுத்த மனிதனாய், மனுஷியாய், வாலிபனாய், கன்னிகையாய் உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோகம் உன்னை வரவேற்கும்.